ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அனீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பர்மீஸ் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். அதாவது பர்மாவில் வந்து இது வந்து கவுஸ்வேன்னு சொல்லுவாங்க. இந்த கவுஸ்வேயோடைய கவுஸ்வே அப்பேனா அதோட நூடுல்ஸ் வந்து பர்மீஸ் கடையில் கிடைக்கும். அதை வாங்கி நல்லா அவிச்சு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து முட்டை. நான் இன்றைக்கி ஒரு 6 முட்டை தான் அவிச்சிருக்கேன். 6 முட்டை அவிச்சு வெட்டி வச்சுருக்கோம். வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் கேபேஜ் ஒரு நல்ல ஹாஃப் கேபேஜ், பெரிய கேபேஜில் ஒரு ஹாஃப் கேபேஜ் பொடிசாக வெட்டி வச்சுக்கணும். அப்புறம் கொரியண்டர் லீஃப் பொடிசாக வெட்டி வச்சுக்கணும். அப்புறம் வந்து பொட்டேட்டோ, ஒரு பிக் பொட்டேட்டோ 3 பொட்டேட்டோ வேக வச்சு வெட்டி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் இதெல்லாம் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இதெல்லாம் என்னென்னா மிளகா வந்து வறுத்து, குண்டு மிளகா, சும்மா அந்த நீட்ட மிளகாலாம் வாங்கக்கூடாது. குண்டு மிளகா வாங்கி வறுத்து இந்த மாதிரி வச்சுருப்போம் பவுட்ரு பண்ணி. என் வீட்டில் எப்பயுமே இருக்கும் இது மிஸ்ஸாக. ஏன்னா இது அடிக்கடி நான் செய்கிறனால இதுவும். அப்புறம் வந்து இது வந்து உடச்சக்கல்லை, பொட்டுக்கல்லைன்னு சொல்லுவோம். பொட்டுக்கல்லை வந்து அரைச்சி வச்சுருப்போம். மிக்சியில் லேசாக 2 சுற்று சுற்றினா போதும். ஓகே, இதெல்லாம் எப்போயுமே என் வீட்டில் இருக்கும் அமேஸாக. வேணுங்கிறப்ப அப்பப்போ செஞ்சுக்குவேன் நான். அப்புறம் இது நாங்கள் சீஜேன்னு சொல்லுவோம். கேபேஜு, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டோம். நம்ம முட்டை, கேபேஜ் எல்லாமே போட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது மிளகா, இந்த மிளகா பொடி மிளகா இடித்து அரைச்சது. நுணுக்கின மிளகா வந்து உரப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். இது குண்டு மிளகானால கொஞ்சம் உரைக்கும். இது என்னன்னா பர்மீஸ் ஸ்டைலில் வந்து நம்ம வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம் அப்பப்போ. இப்போ நான் மெயினாக ஒரு 3 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். அப்புறமா சாப்பிட்டு பார்த்துட்டு வேணா போட்டுக்கலாம். அப்புறம் இது பேர் வந்து பர்மாவில் வந்து பேனா கடலை, பேமோன்னா அரைச்ச கடலைன்னு சொல்லுவாங்க. நம்ம பொட்டுக்கல்லை அரைச்ச கடலை. பேமோ எப்பவுமே கொஞ்சம் கூட தான் போடணும். நான் இப்போதைக்கு ஒரு 5 ஸ்பூன் போடுறேன். அப்போ நம்ம பிணைஞ்சிட்டு சாப்பிட்டு பார்க்கும்போது பத்தலைனா நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டுக்குவோம். ஓகே, போட்டோமா? ஓகே, அதே மாதிரி இது வந்து சீஜேன்னு சொல்லுவோம். பூண்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். சீஜேயில் வந்து எண்ணெயோடைய வச்சுருக்கோன்னா இதில் நம்ம இதுதான் அதோட எண்ணெயை, நம்ம வேறு எந்த எண்ணெயும் ஊற்றுறது இல்லைனால நம்ம சீஜேயில் தான் நம்ம எண்ணெயை சேர்த்து ஊற்றணும். முடிஞ்ச அளவுக்கு நிறையா பூண்டு போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸ்பூன் கொஞ்சம் பெரிய ஸ்பூன் எடுத்துருக்கோம். ஹலோ மக்களே, ஃபைனலாக நம்ம பிணைஞ்சிட்டோம். ஓகே, க்ளோஸ்அப் பண்ணு. ஓகே, இப்படி தான் பர்மீஸ் அத்தாவை இப்படி தான் பிணையணும். 2 கை வச்சு பிணையும் போது உங்களால் காட்ட முடியல. நிறையா சில்லி பத்தலைன்னு சில்லி போட்டேன், புளி பத்தலைன்னு புளி போட்டேன். இப்படி உடவாத இன்க்ரீடியன்ஸ் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் பத்தலை. இதெல்லாம் எல்லாமே போட்டு மொத்தமாக செஞ்ச எல்லாத்தையுமே போட்டு எல்லாம் பிணைஞ்சிட்டேன். என் சன் ட்ரை பண்ணி பார்த்தாரு, நல்லா இருக்குன்னு சொன்னார். இப்படி தான் பர்மீஸ் அத்தோ செய்வாங்க. Okay, thanks for watching Anis Kitchen. Oh. That's okay, fine.